டார்கெட் அச்சீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பாக்குறது பாரதியார் அப்படின்ற சிலபஸ் டாபிக் கீழே என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இது ஏன் பாக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் ஆகுது அல்லது மேட்சிங்ல ஒரு பேராவது அமைஞ்சிருது. அதுக்கு தான் என்னது அப்படின்னா அது பாக்குறோம். சோ முதல் கேள்வி, பாரதியாரினுடைய கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. இது இந்த தடவை நடந்த குரூப் 4 கொஸ்டின் அல்லது குரூப் 2 கொஸ்டின்ல இருந்து இந்த கொஸ்டின் இடம்பெற்றிருந்தது. அப்போ பாரதியார் கடிதங்கள் அப்படின்ற நூலை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ரா பத்மநாபன். நம்ம எல்லாரும் யார் அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பரலீசு நெல்லையப்பரை படிச்சுட்டு இருந்தோம். பாரதியார் எழுதுனது நெல்லையப்பருக்கு தான். ஆனா அந்த லெட்டர் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது யார் அப்படின்னா ரா பத்மநாபன் தான். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நூலையும் நூலாசிரியர் பணியாற்றிய இதழ்களையும் கொடுத்திருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி பணியாற்றிய இதழ் வந்து அன்னம் விடுத்தது கரெக்ட். பாரதியார் வந்து இந்தியா மற்றும் விஜயா, அதாவது நான் பிச்சமூர்த்தி பாராட்டியது வந்து அன்னம் விடுத்தது கிடையாது. நான் பாரதியார் வந்து இந்தியா விஜயா ரெண்டு இதழ்களினுடைய ஆசிரியர் பாரதியார் தான். பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அவருடையது. மீ ராஜேந்திரன் வந்து நவ இந்தியா ஹனுமான். இது ரெண்டுமே என்னது அப்படின்னா 1ஆவதும் 4ஆவது என்னது அப்படின்னா தவறான இணை. மற்ற ரெண்டு என்னது அப்படின்னா சரி. அவங்க நம்மகிட்ட கேட்டிருக்கிறது தவறான இணை கேட்டிருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடையது. பாரதியார் வந்து இந்தியா விஜயா இந்த ரெண்டு இதழ்களினுடையது ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அப்ப மற்ற ரெண்டு தப்பு. நம்ம கேட்டிருக்கிறது எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1ஆவது 4ஆவது தான் தவறான இணை. அடுத்து பாரதியார் வந்து இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று உரைத்த கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். அதனாலதான் இவருடைய பேரு விடுதலை கவி, தேசிய கவி அப்படின்னு பேரு. எட்டயபுரத்து கவி அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டயபுர மன்னர் கிட்ட வந்து 11 வயதிலே கவி பாடி பாரதி அப்படின்ற ஒரு பட்டம் வந்து பெற்றிருப்பாரு. அதே மாதிரி வம்சமணி தீபிகை அப்படின்ற நூலை வந்து பதிப்பிக்கிறதுக்காக அவர் நிறைய தடவை ட்ரை பண்ணுவார். ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. கடைசியில இலசை மணி அப்படின்றவர் தான் அந்த நூலை வந்து மாற்றி எழுதுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு வந்தா பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. திருக்குறள்ல வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து அப்படின்னு ஆரம்பிக்கும். வள்ளுவன் அப்படின்னா திருவள்ளுவன். கடைசியில் இது எப்படி முடியும் அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னாலும் பாரதியார் தான். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று இது முடியல, என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டை வச்சு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது பாரதியாரினுடையதான். அடுத்து கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு பெருமைப்படக்கூடியவர், கம்பரை பற்றி பெருமைப்படக்கூடியவர். இது புது புத்தகங்கள்ல 11-12 அந்த வார்த்தை இருக்கும். கம்பன் இசைத்த கவிதை எல்லாமே நான் தான் அப்படின்னு பெருமைப்படக்கூடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்தித்திருப்பருக்கும் சாஸ்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பால கொடுத்திருப்பாங்க. இது வந்து 6th புக்குன்னு நினைக்கிறேன். அதுல கொடுத்திருக்கிறது தான் பாரதியார் எழுதின பாடல் தான் இது. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு சொல்லி சந்தித்திருப்பருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து பாரதியார் பாடியது. அடுத்ததான் முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பாரதியார் பாடியது புதிய ஆத்திச்சூடி. அதே மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்றது நெல்லை சு முத்து பாடியது. அறிவை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அறிவியல் ஆய்வு செய், இயன்றவரை பழகு, ஈடுபாட்டுடன் அணுகு அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆத்திச்சூடி படைத்தவர் நெல்லை சு முத்து. புதிய ஆத்திச்சூடியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்தது யவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா புதிய ஆத்திச்சூடி. யவனம் காத்தல் செய். அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைக்கிறது அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டவர் சுப்பிரமணிய பாரதியார். நமக்கு தொழில் வந்து கவிதை நாட்டுக்கு உழைக்கிறது அப்படின்னு முழக்கமிட்டவர் பாரதியார். அடுத்ததா பொறுத்துக கொடுத்திருக்காங்க. கம்பர் வந்து சரஸ்வதி அந்தாதி இந்த மாதிரி நூல்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா கம்பர் இயற்றியது. ஒட்டக்கூத்தர் எழுதினது என்னன்னு கேக்குறாங்க. ராஜராஜ சோழன் உலா. ஒட்டக்கூத்தர் எழுதினது ராஜராஜ சோழன் உலா. அதே மாதிரி ஒட்டக்கூத்தர் கம்பராமாயணத்தினுடைய 7வது கண்டமான உத்தரகாண்டம் அப்படின்றதை ஏற்றிருப்பாரு. பாரதிதாசன் வந்து குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழச்சியின் கத்தி இந்த மாதிரி நூல்களா எழுதியிருப்பாரு. பாரதியார் வந்து வடமொழியில வியாசர் எழுதிய பாரதத்தை தழுவி எழுதினது பாஞ்சாலி சபதம். இது வந்து நூலாசிரியரோட. சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் இதெல்லாம் வந்து கம்பர் எழுதின நூல்கள். அப்போ இதுல வந்து நம்ம மேட்சிங் போட்டோம்னா
இந்த 1 அப்படின்றது 4க்கு நேரா இருக்கு. அப்ப 4 3 2 1 இதானது அப்படின்னா ஆன்சரா இருக்கும். ஸோ 4 3 2 1. அடுத்த நூல்கள் நூலாசிரியரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு இதெல்லாம் யாருடையது அப்படின்னா பாரதிதாசனுடையது. அடுத்ததா தெய்வ திருமலர் அப்படின்றது நம்ம காலையில பார்த்தோம், நாமக்கல் கவிஞரினுடைய ஒரு பாடல். அடுத்து பூங்கொடி, காவிய பாவை, பாவிய கொத்து இதெல்லாம் யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க. பாவலர் பெருஞ்சித்திரனாருடையது. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்லாம் பாரதியாரினுடையது. அப்ப 3 1 4 2. அடுத்ததான் பாரதியார் இயற்றிய ஞானரதம் அப்படின்ற நூல் வந்து உரைநடை இலக்கியம். ஞானரதம் அப்படின்றது அவருடைய உரைநடை இலக்கியம். தராசு அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. அடுத்தது வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படின்னு முடிஞ்சிச்சுனால யார் தான் அப்படின்னா பாரதியார் தான். வள்ளுவனை பத்தி சொன்னாலும் வள்ளுவன், தமிழ்நாடுன்னு முடிஞ்சாலும் பாரதியார் தான். நெஞ்சை அள்ளும் நெஞ்சு அப்படின்ற ஒரு வார்த்தைங்க வச்சுக்கோங்க. நெஞ்சுல சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலும் அது பாரதியார் தான். அடுத்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் சொல்லி இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடினது. யார புகழ்ந்துனா இளங்கோவை புகழ்ந்து பாடியிருக்கிறார். கம்பனை, வள்ளுவரை, இளங்கோவை 3ஐயும் புகழ்ந்து பாடியவர் பாரதியார். அடுத்து ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைப்புடையார் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னா பாரதியார் தான். பாரதியார் யாருடைய சாயல்ல வசன நடை கவிதை எழுத தொடங்கினார் அப்படின்னா வால்ட் விட்மன் அப்படின்றவருடைய சாயல்ல தான் என்ன செஞ்சார் அப்படின்னா கவிதை எழுத தொடங்கினார். வால்ட் விட்மன். அடுத்து சிறுபஞ்சமூலம் காரியாசனுடையது. ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு இதெல்லாம் பாரதியாருடையது. எழுத்து வந்து சிசு செல்லப்பா. குயில் பாட்டு வந்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாம் வந்து பாரதியாருடையது. இங்க கண்ணதாசன் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா பொருந்தாத இணை. அடுத்து வைரமுடைய நெஞ்சு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேக்குறாங்க. பாரதியார். நாமார்க்கும் குடியெல்லும் நமனை எஞ்சோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தொடங்கியது அப்படின்னா பாரதியார். பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை பாடியதற்கு முன்னோடி யாருன்னு கேட்கிறாங்க. நாமார்க்கும் குடியெல்லும் நமனை எஞ்சோம் அப்படின்ற திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர் எழுதின ஒரு பாடல் தான் இந்த பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லைன்னு இந்த பாட்டை எழுதுறதுக்கான ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல் அப்படின்னு சொல்லி கம்பரை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. பாரதியார். பாரதியாரை வசன நடை எழுதுறதுக்கு உந்துதலா இருந்த ஒரு அமெரிக்க கவிஞர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. வால்ட் விட்மன். இவருடைய சாயல தான் பாரதியார் கவிதை எழுத தொடங்குவார். அடுத்து தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம் வந்து பாரதிதாசன். சீட்டுக்கவி யார் எழுதினது அப்படின்னா தேளாமொழி தேவர். சூளாமணியினுடைய ஆசிரியரான தேளாமொழி தேவர் சீட்டுக்கவி. சேக்கிழார் பிள்ளை தமிழ், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஊவேசாவினுடைய ஆசிரியர். சூளாமணி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, சீட்டுக்கவி அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார். சீட்டுக்கவி அப்படின்றது பாரதியார். சூளாமணி தான் யார் அப்படின்னா தேளாமொழி தேவர். சாரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னா தமிழ் இயக்கம் பாரதிதாசன் எழுதினது. தமிழ் இயக்கம், தமிழச்சியின் கத்தி, கண்ணகி புரட்சி காப்பியம், சேரத்தாண்டவம் இதெல்லாம் பாரதிதாசனுடையது. சீட்டுக்கவி அப்படின்ற நூல் வந்து பாரதியாரினுடையது. சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்றது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசாவினுடைய ஆசிரியர். சூளாமணியினுடைய ஆசிரியர் தேளாமொழி தேவர். அடுத்து இந்தியா விஜயா அப்படின்ற 2 நூல்களையும் வெளியிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. பாரதியார். இந்தியா விஜயா 2 நூல்களும் பாரதியாருடையது. அடுத்ததான் நூலாசிரியரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்க கொடுத்திருக்கிறது பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு வந்து பாரதிதாசனுடையது. பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி இதெல்லாம் வந்து பாரதிதாசனுடையது. குயில் பாட்டு வந்து பாரதியாருடையது. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்லாம் பாரதியாருடையது. ஆசிய ஜோதி, கவிமணி தேசிய விநாயகம், லைட் ஆஃப் ஏசியா, எட்வின் அர்னால்ட் அப்படின்றவர் எழுதின லைட் ஆஃப் ஏசியான்ற நூலை தழுவி ஆசிய ஜோதி எழுதியிருப்பாரு. சங்கொலி நாமக்கல் கவிஞர். அடுத்து 3 1 4 2. அடுத்தது எளிய மக்களை நோக்கி கவிதை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும் அப்படின்னா பாரதியாரை தான் சேரும். எளிய மக்களை நோக்கி கவிதை திருப்பி அமைத்த பெருமை பாரதியாரை சேரும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு சொன்னது தேசிய கவி பாரதியாருடைய கூற்று. இந்த பாடலடிகள் யாருடையதுன்னு கேக்குறாங்க. பாரதியுடையது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு சொல்லக்கூடியது தேசிய கவியுடையது. அடுத்து நூலாசிரியரோடு நூலை பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதியது. கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதியது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க.
ஆனா பாரதி அப்படின்றது கவியோகி சித்தாராம் பாரதி எழுதினது ஏழைப்படும் பாடு. வாவேசு ஐயர் வந்து கமல விஜயம். வாவேசு ஐயர் வரகநேரி வேங்கட சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவேசு ஐயர். அடுத்ததான் சுப்பிரமணிய பாரதி எழுதினது ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. இதெல்லாம் வந்து சுப்பிரமணிய பாரதியார் எழுதினது. வி அப்படின்னு சொல்லுவாங்க. வி அப்படின்றது வினோதசர மஞ்சிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அந்த நூலினுடைய பொறுத்துக. அப்ப சுத்தானந்த பாரதி கவியோகி அப்படின்றவர் எழுதின நூல் ஏழைப்படும் பாடு. வாவேசு ஐயர் எழுதிய நூல் கமல விஜயம். சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய ஒரு நூல் ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. வி அப்படின்றவர் வினோதரசர மஞ்சிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பின்வரும் இணைகள்ல பொறுத்துகன்ட்டாங்க. சூரியகாந்தி காமராஜன் கருப்பு மலர்கள் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. ஞானரதம் பாரதியார், எழுத்து வந்து சிசு செல்லப்பா, குயில் பாட்டு வந்து பாரதியார், இங்க பாரதிதாசன் கொடுத்திருக்காங்க. இந்த இணை தப்பு. அடுத்து அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள். கவிக்கோ யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். விடுதலை கவி யார் அப்படின்னா பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த 4 வரிசையில பொறுத்தணும்னா 3, 4, 2, 1. அடுத்து பாரதிக்கு மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யார்? இவருக்கு பாரதின்ற பட்டம் கொடுத்தது எட்டயபுரம் மன்னர் தான் கொடுத்திருப்பாரு. செல்லிதாசன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். அதே மாதிரி கம்பன் சொன்ன கவி எல்லாம் நான் அப்படின்னு சொன்னதும் இதே பாரதியார் தான். அடுத்தது திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராஜாஜி சொன்னாரு. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைச்சது அப்படின்னு சொன்னது ராஜாஜி சொன்னது. கீழ்காண்பவற்றுள் சீட்டு கவி எழுதினது சுப்பிரமணிய பாரதியார். சீட்டு கவி சுப்பிரமணிய பாரதியார். அதே மாதிரி சிறப்பு பெயர்கள். தேசிய கவிஞர் அப்படின்னு சொன்னாலே பாரதியார் தான். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்ப அப்படி ஆப்ஷன் வச்சோம்னா 3, 4, 2, 1. அடுத்தது நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா பாரதியார சொல்லுவோம். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து தற்கால தமிழ் இலக்கியத்தினுடைய விடிவெள்ளி அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா பாரதியார சொல்லுவோம். தற்கால தமிழ் இலக்கியத்தினுடைய விடிவெள்ளின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா பாரதியார சொல்லுவோம். சீன மிசிரம் எவளகரம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலை ஞானம் படைத்த தமிழ் என்று நன்று வளர்த்த டேஷ் அப்படின்னா தமிழ்நாடு. திருப்பி சொல்லுவோம். சீன மிசிரம் எவளகரம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்த தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் தான் தமிழ்நாடை பத்தி சொல்லியிருப்பாரு. அடுத்து செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில இந்நாட்டினை கவிழ்க்கக்கூடிய பகைவையை கவிழ்க்கக்கூடிய கவியரசு. இந்த பாடலோடு தொடர்புடைய 2 பேர் யாருன்னு கேக்குறாங்க. பாரதியாரும் பாரதிதாசன். எப்படின்னா செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொன்னா பாரதியார். கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையினை கவிழ்க்கக்கூடிய கவியரசு அப்படின்னு சொல்றது பாரதிதாசன். இந்த பாடலடிகளோடு தொடர்புடையவர் பாரதிதாசனும் பாரதியாரும். அடுத்து அவங்க நடத்தின இதழ்கள். இதுல திருவிக்கா, அதாவது பாரதியார் வந்து விஜயா, பாரதிதாசன் வந்து குயில் அப்படின்ற ஒரு இதழ் வந்து நடத்துவார். பாரதிதாசன் நடத்தின இதழ் வந்து குயில். திருவிக்கா எழுதினது தேசபக்தன். பாரதியார் இந்தியா விஜயா அப்படின்ற நூல் எழுதுவார். பாரதிதாசன் குயில் எழுதியிருப்பாரு. பார்த்த சாரதி அப்படின்றவரு தீபம் எழுதியிருப்பாரு. அப்ப 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. அடுத்து எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேச ஒருமைப்பாட்டில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பாடியவர்? அதனாலதான் இவர் பேர் தேசிய கவி அப்படின்னு சொல்லக்கூடியது பாரதியார். அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்போது பாரதியாருடைய வயது என்ன? பாரதி வந்து தன்னோட 11வது வயதுலதான் கவியை பாடக்கூடிய ஒரு திறமை வந்து நல்ல கவி பாடக்கூடிய திறமை பெற்றிருந்தனால அவருக்கு பாரதியின் பட்டம் கொடுத்தது எட்டயபுரம் மன்னர். எட்டயபுரம் மன்னரால் பாரதியினுடைய 11வது வயதில் அவருக்கு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த பாரதி அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. இதோட பாரதியை பத்தின இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து முடியுது. அடுத்த டாபிக்கை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.